அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலை. நிழலடிப்பு தொழுகை, அதாவது கிரகண தொழுகை. சூரிய கிரகணத்தின் போதோ சந்திரன் கிரகணத்தின் போதோ 2 ரக்காயத்து நஃபில் தொழுதுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததற்கான ஆதாரமாக புகாரி ஹதீஸ் 1040 இடம்பெறுகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களுக்கு யாருடைய இறப்பிற்காகவோ யாருடைய பிறப்பிற்காகவோ சூரிய நிழலடிப்போ சந்திர நிழலடிப்போ ஏற்படுவது இல்லை. அவை அல்லாஹுவின் சான்றுகளில் ஒன்றாகும். அவற்றை நீங்கள் கண்டால் எழுந்து இறைவனை தொழுங்கள். இது ஹதீஸை 1041, 42 பார்க்கலாம். நிழலடிப்பு நீங்கள் தொழுங்கள், பிரார்த்தனை புரியுங்கள், தக்பீர் செய்யுங்கள், தான தர்மம் செய்யுங்கள் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். அதாவது இந்த கிரகண தொழுகையின் போது நம்ம தான தர்மம் செய்யலாம், சதகா செய்யலாம், தஸ்பீஹ் என்னலாம் தொழுகலாம். நீண்ட நேரம் நின்று தொழுதிருக்கிறாங்க. 2 ரக்காயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அதில் முதல் ரக்காயத்தில் நீண்ட நேரம் நின்று கிராத்து ஓதினார்கள், அதாவது பெரிய சூறாக்களை ஓதி தொழுதாக. பிறகு ருக்குவு செய்தார்கள். ருக்குவு செஞ்சபோது நீண்ட நேரம் சுபஹான ரபியல் அலீம்ங்கிறத நீண்ட நேரம் ருக்குவு செஞ்சு ஓதினாங்க. பின்பு அந்த ருக்குகை நீண்ட நேரம் செய்த பிறகு மீண்டும் நிலை நின்றார்கள். அதாவது சஜிதாவுக்கு போகலை, ருக்குவு செஞ்சுட்டு எந்திரிச்சு மறுபடியும் தக்பீர் கட்டி ரொம்ப நேரம் தொழுகையை தொழுதார்கள். மறுபடியும் திரும்ப 2வது தடவை ருக்குவு செஞ்சார்கள். சஜிதாவுக்கு போகாமல் ருக்குவு செஞ்சுட்டு மறுபடியும் என்ன செஞ்சாங்க, சஜிதா செஞ்சாங்க. அதே மாதிரி மீண்டும் சஜிதா செஞ்சு முடிச்சுட்டு 2வது ரக்காயத்தும் தொழுதார்கள். அதாவது ஒரு ரக்காயத்தில் முதல்ல நின்றதை விட 2வது ரக்காயத்தில் குறைவாக இருந்து மீண்டும் ருக்குவு செய்து ருக்குவை நீண்ட நேரம் செய்தார்கள். முதல் ரக்காயத்தை செஞ்சது போன்றே 2வது ரக்காயத்திலும் செய்தார்கள். நிழலடிப்பு விலகு வெளிச்சம் வரும் வரை தொழுகை நீடித்து கொண்டே இருந்தது. அதாவது 2 ருக்குவு செய்கிறது, ஒரு சஜிதா, தக்பீர் கட்டி சூரா ஓதி ரொம்ப நேரம் நிலையில் நின்று தொழுது ருக்குவு செஞ்சு ருக்குகளையும் ரொம்ப நேரம் நின்றுட்டு மறுபடியும் சஜிதாக்கு போகாமல் எந்திரிச்சு நின்று ரொம்ப நேரம் ஓதிட்டு மறுபடியும் ருக்குவுக்கு ரொம்ப நேரம் இருந்து சஜிதா செஞ்சு முடித்தாங்க. அது ஒரு ரக்காயத்து அப்போதே முடிஞ்சிச்சு. சஜிதா செஞ்சு முடிச்சுட்டு 2வது ரக்காயத்தில் திரும்ப எந்திரிச்சு நீண்ட நேரம் நின்று ஓதி ருக்குகளையும் நீண்ட நேரம் நின்றுட்டு அதே மாதிரி மறுபடியும் நின்று ஓதி மறுபடியும் ருக்குவு செஞ்சு சஜிதா செஞ்சு 2வது ரக்காயத்தை முடித்தாங்க. இப்படி இருக்கிறதுல முதல் ரக்காயத்தை விட அடுத்தடுத்து செஞ்சதுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. இப்படி தான் நிழலடுப்பு தொழுகை தொழுதாங்க. இதை நம்ம கிரகணம் முடிகிற வரையும் நின்று தொழுகலாம். நமக்கு தொழுக முடியாட்டி நம்ம ஒரு குறிப்பிட்ட நேர அளவு தொழுதுட்டு தஸ்பீஹ், கிரகணம் முடித்துட்டு தஸ்பீஹ் என்னெல்லாம் தான தர்மம் சதக்கா செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த தொழுகையை நம்ம அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத முறையில் பேணக்கூடியவராக இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.